Taste the Daily. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவின் அலுவலகம் எதிரிலேயே மழைநீர் செல்ல முடியாமல் சாலையில் தேங்கியிருக்கும் நிலையில் பிற பகுதிகளில் எப்படி மழைநீர் வடிகால் பணிகள் செய்திருப்பார்கள் என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. பெரம்பூரில் உள்ள மேயர் பிரியாவின் அலுவலகம் எதிரே உள்ள தேசிய காலனியில் சாதாரண மழைக்கே தண்ணீர் தேங்கும் நிலை உள்ளது. மழைநீர் வடிகால் பணிக்காக மாநகராட்சியும் ஸ்டாலின் அரசும் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவிட்டதாக கூறும் நிலையில் மேயர் வார்டிலேயே பொதுமக்கள் செல்ல முடியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் பாலத்தில் மின் விளக்குகள் இல்லாததால் இரவு நேரத்தில் அச்சத்துடனே வாகன ஓட்டிகள் பாலத்தை கடக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கொள்ளிடம் ஆற்றின் மேல் கட்டப்பட்டு உள்ள பாலம் பராமரிக்கப்படாததால் குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. மேலும் மின் விளக்குகளும் இல்லாததால் இரவு நேரத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் பலர் விபத்தில் சிக்குகின்றனர். விடியா அரசும் நெடுஞ்சாலைத்துறையும் மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் திருப்பூர் மாவட்டம் தூவானம் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சமீப காலமாக நீர்வரத்தின்றி இருந்த நிலையில் அமராவதி அணையின் முக்கிய நீர் ஆதாரமான பாம்பாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் தூவானம் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயினார்பாளையத்தில் QR-இல் ஸ்கேன் செய்து பணம் அனுப்புவதாக கூறி கூடுதலாக பணத்தையும் பெற்றுக்கொண்டு கடை உரிமையாளரை இளைஞர் ஒருவர் ஏமாற்றியுள்ளார். கடை ஒன்றில் பொருட்கள் வாங்கிய இளைஞர் கையில் பணம் கொடுத்தால் அதற்குரிய பணத்தையும் சேர்த்து ஆன்லைனில் அனுப்புவதாக தெரிவித்துள்ளார். அவர் பணம் அனுப்பிவிட்டதாக கூறி சென்ற நிலையில் நீண்ட நேரமாக அக்கவுண்டில் பணம் வராததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கடை உரிமையாளர் CCTV-யில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆரணி ஆற்றின் குறுக்கே உள்ள பாலம் பராமரிப்பின்றியும் செடிகள் வளர்ந்து பலவீனமாகவும் உள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். பொன்னேரி பழவேற்காடு சாலையில் உள்ள பாலத்தை 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் தடுப்புகளில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறையினர் பாலத்தை முறையாக பராமரிக்காததால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக பெய்த மழையால் பல்வேறு பகுதிகளிலும் மழை வெள்ளம் சூழ்ந்து சாலைகள் துண்டிக்கப்பட்டதுடன் மின்சாரமும் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்த கூடலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெய்சீலன் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இழப்பீடு பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள முத்துக்கொண்டாபுரம் காக்காத்தம்மன் ஆலயத்தில் ஐம்பொன் அம்மன் சிலை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தகவல் தெரிவித்தும் கனகம்மா சத்திரம் போலீசார் நீண்ட காலதாமதத்திற்கு பிறகு சம்பவ இடத்திற்கு வந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்கள் பகுதியில் இரவு நேரங்களில் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணி மேற்கொள்ளாததே கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 3 பிடிபட்டனர். லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்த ஆறுமுகம், உதயகுமார், சேட்டு ஆகியோரிடம் இருந்து 50க்கும் மேற்பட்ட லாட்டரி சீட்டுகளும் சிக்கின. விடியா ஆட்சியில் காவல்துறையினர் செயலிழந்துள்ளதால் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூரில் சிட் ஃபண்ட்ஸ் நடத்தி வாடிக்கையாளருக்கு பணம் தராமல் ஏமாற்றியவர் பிடிபட்டார். கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த மாரிமுத்து என்பவர் அன்னூரில் ராஜேந்திரன் என்பவர் நடத்தி வந்த சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்தில் பணம் கட்டி வந்துள்ளார். தவணை காலம் முடிவடைந்ததும் தனக்கு வரவேண்டிய 9,40,000 ரூபாய் பணத்தை கேட்டதற்கு பணம் தராமல் காலம் தாழ்த்தி வந்ததுடன் மாரிமுத்துவிற்கு மிரட்டல் விடுத்ததை அடுத்து ராஜேந்திரன் பிடிபட்டார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே உள்ள சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு செல்ல முடியாமலும் சாலையை கடக்க முடியாமலும் மக்கள் அவதியடைகின்றனர். தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் சுரங்கப்பாதையில் லேசான மழை பெய்தாலே தண்ணீர் தேங்கி நிற்கும் அவல நிலை நீடித்து வருகிறது. மழைநீர் வடிகால்கள் அமைப்பதாக ஸ்டாலின் அரசு பொய் விளம்பரம் செய்த நிலையில் லேசான மழைக்கே தண்ணீர் தேங்கியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வந்திருக்கோம். அங்கே சுரங்கப்பாதையில் தண்ணி தேங்குது, கால் வச்சா வழுக்கி வர மாதிரி இது. ஒரு பேஷண்ட்டு கூட்டின்னு வரேன்னா எப்படி நாங்கள் இட்டுன்னு போகிறது? இதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். GHக்கு போகிறதுக்காக வரேன். இது ரொம்ப தண்ணி ரொம்ப தேங்கி இருக்குது, அங்கங்கே டேமேஜாக இருக்குது. வயசானவங்க போகிறவங்க வரவங்கலாம் ரொம்ப வழுக்கி போயிடுற மாதிரி ஆகுது. நானே இப்போ ஜஸ்ட்டு கீழே விழுந்துருப்பேன். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே 1000 ஆண்டுகள் பழமையான மகாவீரர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெள்ளளவையில் சுப்பிரமணியர் கோவில் அருகே கருவேலங்காட்டில் 124 சென்டிமீட்டர் உயரமும் 72 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட கருங்கல்லால் ஆன சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆவுடையார் கோவிலுக்கு மேற்கு புறமாக சமண தடயங்கள் இருந்ததாக நம்பப்பட்டு வந்த நிலையில் தற்போது மகாவீரர் சிலை கிடைத்துள்ளதாக தொல்லியல் ஆய்வுக் கழகத்தினர் தெரிவித்திருக்கின்றனர்.